அந்த கோபுரத்தை சொன்னோம், ஸ்தலம் சொன்னோம், குளங்கள் பற்றி சொன்னோம். ஆனால் ஒரு ஆன்மீகம் மீண்டும் தழைத்தளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உருவாகி இருக்கிறது. முன்பெல்லாம் நம்ம பார்க்கிற போது சிவ ஆலயங்கள் எப்படி இருந்தது, இந்த கூட்டங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரிவலம்ங்கிறது பன்மடங்கு பெருகி இருக்கிறது. சிவபெருமானுடைய விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் புத்துயிர் பெற்று இருக்கிறது. அந்த காலம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாறி இருக்கிறது? மீண்டும் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது பிரகாசம் பெற்றிருப்பதற்கான காரணம். அதாவது கடவுள் பற்று இப்பொழுது பரவலாக இருக்கிறது, பக்தியாக இருக்கிறது. ஆனால் ஆழமாக இல்லை என்பது இப்பொழுது எல்லாராலும் சொல்லப்படுகின்ற ஒரு திறனாய்வு. 63 நாயன்மார்கள் இருந்தார்கள் என்றால் ஆண்டவனுக்காக தன்னுடைய உடல், உயிர், ஆன்மா எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. ஆனால் இப்பொழுது உள்ள பக்தி என்பது கோயிலுக்கு போவதற்கு முன்னாடியே ஒரு விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த விண்ணப்பத்தோடு அவர்கள் பணத்தை வைத்து சேர்த்து சுருட்டி உண்டியில் போடுறாங்க. இறைவனிடம் போய் பொருளை கேட்பதா அருளை கேட்பதா என்ற இரண்டிலே அன்றைய பக்தர்களெல்லாம் எனக்கு பொருள் வேண்டாம், அருள் மட்டும்தான் வேண்டும் என்றார்கள். பரிபாடலிலே அற்புதமான ஒரு இடம். நமக்கு கிடைத்த சங்க இலக்கிய பாடல்களில் 2ஆம் தமிழ்ச் சங்கத்திலே அரங்கேற்றப்பட்ட பரிபாடல் தான் மிகவும் பழமையானது. அந்த பரிபாடலில் ஒரு பக்தன் சொல்லுகிறான், இறைவா நின்பால் யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. இறைவா, உன்னிடம் நான் யாசித்து கேட்டுக்கொள்வது பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அன்பும் அருளும் அரணுமேயாம். ஏன்னா இந்த பொண்ணு பொருள் போகம் எல்லாம் இந்த வாழ்க்கையை நீட்டித்து கொண்டே போகும். இறைவனை ஏன் வணங்க வேண்டும் என்றால் மீண்டும் பிறவாமை என்ற ஒரு நெறிக்காக இறைவன்கிட்ட போனோம். இறைவன்கிட்ட போனாதான் மீண்டும் மீண்டும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் கல்லாய் மனிதராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்னார். உங்களுக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது, எனக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய பிறவிகளை முடித்து இறை அருள் பெற்றுவிட்டால் மீண்டும் பிறக்கக்கூடிய துன்பம் கிடையாது. அழகா சொன்னீங்க. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற எப்படி வருது? அறிவியல் உண்மை இருக்கு, அது முதல்ல தெரிஞ்சுங்க. அறிவியல் உண்மை என்னன்னா, ஓரறிவு உயிர், 2 அறிவு உயிர், 3 அறிவு. இப்ப நமக்கெல்லாம் 6வது பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லுகிறார்கள்னு சொன்னேன்னா, அந்த பகுத்தறிவு இருப்பதால் தான் கடவுளை உணர முடியும். நான் சொல்லவில்லை, வள்ளுவர் சொல்லுகிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொள். எடே படிச்சு என்னடா புண்ணியம், வால் அறிவன் நற்றால் தொழாரெனே. இறைவன் இருப்பதை உணராத உனக்கு 6வது அறிவு இருந்து என்ன பண்றது? இதோ உள்ளிருந்து அழகாக ஒவ்வொரு இறைவனாக விநாயக பெருமான் எழுந்தருள்கின்ற அற்புதமான ஒரு இவர்கள்லாம் ஜோதியை பார்ப்பதற்காக உள்ளிருந்து கடவுள்களே வருகிறார்கள்னா பாருங்க. விநாயக பெருமான் ஆடிக்கொண்டே வருகின்றார். திரு அண்ணாமலையிலே அந்த அந்த மண்டபத்திற்கு எதிரில் 5 பேரும் அப்படியே அழகாக நிற்பார்கள். விநாயக பெருமான், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மை, முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர். இந்த திருவண்ணாமலைக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே வருவோம். என்ன சிறப்புனா, எல்லா ஊரிலும் இறைவனை தந்தை என்றுதான் புலவர்கள் பாடியிருப்பாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், திருவருட்பா. ஆனால் இந்த திருவண்ணாமலையில் என்ன ஒரு தனி வித்தியாசம் என்றால், அண்ணாமலையார் வல்லாள மகராசனுக்கு மகனாக பிறந்தார். அது எங்கேயுமே நம்ம காண முடியாத ஒரு அற்புதம். இறைவனை பார்த்து தந்தையேன்னு தான் பாடுவாங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அம்மையே அப்பா ஒப்பிலாம். அடுத்து முருகப்பெருமான் எழுந்தருளுகின்ற அருமையான காட்சி. இந்த திருவண்ணாமலை முருகனுக்கு ஒரு தனி பெருமை என்ன என்றால், அருணகிரிநாத பெருமானை பாட வைத்த முருகனவன்.
அது மட்டுமல்ல, முத்தை தெரு பாடல் இங்க ஆமா, திருவண்ணாமலை இல்லை என்றால் எங்க அருணகிரிநாதர்? அருணகிரிநாதர் அண்ணாமலை கோபுரத்தில் மேல் ஏறி கீழே விழுந்து முருகப்பெருமான் கம்பத்தில் இருந்து வெளியே வந்து அருணகிரிநாத பெருமானை தாங்கி அவர் நாவிலே ஓம் என்று எழுதி முத்தை தெரு என்று பாடு என்று சொன்ன உடனே ஏதும் படிக்காத அருணகிரிநாத பெருமான் முத்தை தெரு வத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்துக்குருவரை என ஓதும் என்று அற்புதமாக அது பாடிய தலம் இது. திருவண்ணாமலை இல்லை என்றால் அருணகிரிநாதர் இல்லை. எனவே அவருக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்த இடம். அந்த பாடலை பாடுகிற போதே, இந்த சந்தத்தோடு பாடுகிற போது தமிழாக இருக்கட்டும், தமிழிலே திருந்தாத நபர்களாக இருக்கட்டும், மொழி வளம் கிடைக்க முடியாதவர்களாக இருக்கட்டும், பாட்டை பாடி நாக்கு பயிற்சிக்கு அதுதான் கொடுக்குறாங்க. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குருவரை என ஓதும் பரமர்க்கு சுருதியில் முப்பட்டது கற்பித்திருவரு 33 தமரரு மடிபேண. அதுல 10 தலை அப்படிங்கும் போது அந்த மலை எப்படி அதுல இன்னும் சிறப்பு என்ன என்றால், முருகப்பெருமான் கம்பத்தில் இருந்து வந்ததுனால அங்க கம்பத்து இளையனார்னு பேர் அவருக்கு. கம்பத்து இளையனார் என்ன அழகு பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் இன்னொன்று சிந்தித்து பார்க்கிறோம். கம்பத்திலிருந்து வந்தவர் முருகன் மட்டுமல்ல, நரசிம்ம அவதாரமும் தூணில் இருந்து தான் வந்தது, கம்பத்தில் இருந்து. அவன் கம்பத்தை பிளந்து, ஆமா, கம்பம்னு தேனி கம்பம் நினைச்சிடாதீங்க, தூணில் இருந்து பிளந்து வந்தது. அதே கம்பத்து இளையனார் தான் இங்கேயும் முருகப்பெருமானாக இருக்கிறார். அந்த முருகப்பெருமான் கோயிலில் நுழைந்த உடனேயே வாசல்லையே கம்பத்து இளையனார்னு இருப்பார் முருகன். அவர் தான் அந்த முருகன் அருணகிரிநாதரை பாட வைத்தார். அருணகிரிநாதர் தன்னுடைய வாக்காலே சொல்லுகிறார், எனக்கு எதுவும் படிக்க தெரியாது, எழுத தெரியாது, என்னை பாட வைத்தவர் திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய கம்பத்து இளையனாராகிய முருகன். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. இதை விட ஒரு அழகா ஒரு ஆட்டோபயோகிராஃபி யாராவது எழுத முடியுமா? சுயசரிதை. யாமோதிய கல்வியும் எம் அறிவும், அதை நான் கேட்டு தரவில்லை, தாமே பெற வேலவர், இந்த வாப்பா வந்து வாங்கிக்கப்பா என்று தாமே பெற வேலவர் தந்தது. எனவே முருகப்பெருமான் மிக அழகாக ஆடிக்கொண்டே வருகிறார். மயிலின் மேல் ஏறி ஆடிக்கொண்டு வருகின்ற முருகப்பெருமான் வள்ளியும் தெய்வயானியுமாக ஆடிக்கொண்டே வருகின்ற ஒரு அழகே ஒரு அழகு. எனவே திருவண்ணாமலைக்குள்ள இருக்கிற முருகப்பெருமான் 79 திருப்புகழால் பாடப்பட்டிருக்கிறார். 71. அருணகிரிநாத பெருமான் அவர் பாடியது மொத்தம் பாடியதுன்னு 16,000 திருப்புகளில் நமக்கு கிடைத்திருக்கிறது. திருக்குறளை போல 1330. அந்த 1330 இந்த திருவண்ணாமலையில் மட்டும் 79 திருப்புகள். அந்த 79ம் கோயிலில் உள்ள கம்பத்திலையினார் மட்டும் இல்லை, தெருவில் இருக்கிறார் ஒரு முருகன், அதுக்கப்புறம் மண்டபத்தில் ஒரு முருகன் இருக்கார், உள்ள மூலஸ்தானத்துக்கு பின்னாடி ஒரு முருகன் இருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் உள்ள முருகன் மேலே அருணகிரிநாத பெருமான் மிக அழகாக பாடியிருக்கிறார். அதனால தான் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றால் முருகபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் அப்படின்னு பதிகம் பாடி இருக்கிறார். ஆமா, அதாவது அப்பர் பாடுறாரு, ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடி போம் நம் விளையெல்லாம். அண்ணாமலையை எப்படி தொழணுமா? சும்மா நின்றுட்டு தொழக்கூடாது. ஆடி பாடி அண்ணாமலை தொழுவார்வாள் ஓடிப்போம் நம் மேலை வினைகளே. ஓடி போயிடுமா நம்முடைய கர்மாக்கள். கொண்டாட்டத்துல நீங்க பக்தியை காட்டுங்க, கொண்டாடுங்கள். திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றவங்களெல்லாம் பார்த்தா அவங்க முகத்துல ஒரு ஆனந்தம் இருக்கும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா முகத்தில் ரொம்ப கோபமும் ஒரு வெறுப்பும் வியர்வையும் இருக்கும். ஆனால் திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர். ஆன்மீகம் பேசுகிறப்போ நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கே. இல்லை, 14 கிலோமீட்டர் அந்த கிரிவலம். அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலில் 14வது கிலோமீட்டரில் வருகிற முகத்தை பார்த்தா ஒரு சோர்வு இருக்கணும், ஒரு துயர் இருக்கணும் இல்லையா, உடல் நலிவும் இருக்கணும், ஆனால் உடல் பொலிவும் உடல் வலிவும் இருக்கும். அதுதான் திருவண்ணாமலைக்கு. ஏன்னா அது காந்த சக்தி உடையது. காந்தமலை. காந்தமலை. காந்தமலையில் அங்கே ஜோதி, அங்கே காந்தமலையிலே சபரிமலையிலே ஏற்றப்படுவது மகர ஜோதி, திரு அண்ணாமலையிலே ஏற்றப்படுவது மகா ஜோதி. எனவே வள்ளற் பெருமான் பாடியது அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளற் பெருமான் பாடுவதற்கு முதல் தந்தது திருவண்ணாமலையிலே
நம்முடைய மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை. ரமணன் ஐயா, நம்ம ஜோதியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம், ஜோதி வடிவானவர்களை பற்றி. இங்கே ஜோதி இந்த கொப்பரையில் ஏற்றப்படுறது, அந்த மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய ஜோதி, அதுக்கே ஒரு சிறப்பு இருக்கு. பார்வதி தேவியினுடைய அந்த குலம், அந்த பர்வதராஜ குலத்தில் உள்ளவர்கள் தான் இன்றும் அந்த கொப்பரை வடிவமைத்து அதை நான் சொல்லுகிறேன். 12 தலைமுறைகளாக பர்வத ராஜ குமாரன் அங்கே பிறந்ததுனால தான் பார்வதியின் பேர். பர்வதம்னா மலை, சமஸ்கிருத சொல்லுது. பர்வதம் என்றால் மலை. அந்த மலை மகள் என்று பார்வதியை சொல்வார்கள். ஏன்னா பர்வதத்தில் தோன்றியதுனால பார்வதி. எனவே அந்த குலத்தை 12 தலைமுறையாக அவங்க தான் காலையே விரதம் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, சும்மா மேலே போய் விளக்கேற்றுறது இல்லை. 48 நாள் விரதம் இருந்து பர்வத ராஜ குலத்தினை சார்ந்தவர்கள் அந்த பயபக்தியோடு அந்த கொப்பரை 5.5 அடி உயரம், 235 கிலோ செப்பு காப்பர் என அதை மேலே எடுத்துக்கொண்டு 1000 மீட்டர் காடா துணி, 4500 கிலோ நெய், இதையெல்லாம் மேலே அந்த பர்வதராஜ குலத்தை சார்ந்தவர்கள் விரதம் இருந்து எடுத்துக்கொண்டு சென்று அந்த மகாதீபத்தை ஏற்றினால் அந்த குலத்தை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய பிறவி பயனாக அவர்கள் நினைக்கிறார்கள், விரதம் இருந்து செல்கிறார்கள். எனவே இதில் இன்னொரு சிந்தனை, இந்த பர்வதராஜ குலத்தை சார்ந்தவர்கள் இங்கே மலைவாழ் மக்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீனவ ஜாதி என்று அதில் ஒரு விளக்கம் தரப்படும். செம்படவர்னு மலையில் ஏது தண்ணி, மலைக்கும் நெய்தல் நிலத்தில் தான் கடல் இருக்குது, கடலில் தான் மீனவர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த கருத்து பர்வதராஜ குலத்தை சார்ந்தவர்கள் என்பவர்கள் அந்த கடல் சார்ந்த பகுதியில் இருந்து இங்கு குடிபெயர்ந்து வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே திருவண்ணாமலையில் ஏது கடல், அங்கெல்லாம் கடல் கிடையாது. இங்கே தான் நம்ம பெசன்ட் நகரில் கடல் இருக்குது, மயிலாப்பூரில் கடல் இருக்குது. எனவே அந்த மீனவர்கள் அந்த குலத்தில் பிறந்தவள் தான் பார்வதி. 64 திருவிளையாடல்களில் அதுவும் ஒன்று. எனவே அந்த மீனவர் குலத்திலே பார்வதி பிறந்து அதை திருமணம் செய்து கொள்வதற்காக சுறா மீனை பிடித்து 64 திருவிளையாடலில் ஒன்று சிவபெருமான் செய்வார். ஒரு நம்ம தமிழில் படிக்கிறது மாதிரி பொதிகை மலை விந்திய மலையெல்லாம் உயர்ந்து இருக்கிற போது இமயமலை தாழ்ந்து, இப்போது இமயமலை உயர்ந்து இருக்கிறது. அப்படிங்கும்போது ஒருவேளை ஒரு காலத்தில் கடலுக்குள்ள இருக்கலாம். அதாவது இன்னொரு சிறப்பான செய்தியை சொல்லுகிறேன். இந்த அருமையான திரு அண்ணாமலையில் 40 லட்சம் பேர் இங்கே அழகாக கூடி அண்ணாமலையாருடைய தீபத்தை ரசிக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அண்ணாமலையை தெரிந்து கொண்டதற்கு காரணமான 2 ஆராய்ச்சியாளர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அது யார் என்றால், லண்டன் மாநகரத்தில் இருந்து இந்தியாவை தரிசிக்க வந்த டாக்டர் பால் பிரிண்டன் என்பவர். அவர் இந்திய தேசத்தினுடைய இந்த மண்ணிலே என்ன ஒரு ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்காக வந்தார். இதோ அழகாக விநாயக பெருமானுக்கு அடுத்ததாக முருகப்பெருமான் அங்கே பஞ்சமூர்த்திகள் இருக்கின்ற அந்த மண்டபத்துக்கு எழுந்தருளுகின்ற ஒரு காட்சியைத்தான், முருகப்பெருமான் வருகின்ற காட்சியை காணுகின்றோம். ஒவ்வொருவராக வந்து அங்கே அலங்கரித்து நிற்பார்கள் அந்த மண்டபத்தில். எனவே அந்த அற்புதமான பால் பிரிண்டன் அவர்கள் இந்தியாவிலே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக காஞ்சிபுரத்துக்கு சென்று மகா சுவாமிகளிடம், நான் இந்தியாவை பார்ப்பதற்காக வந்தேன், கடைசியாக உங்களையும் தரிசித்து விட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னபோது கடைசியாக அவர் கேட்ட கேள்வி, எப்பொழுது நீ ஊருக்கு போகிறாய் என்று. இதோ இன்னும் 1 மணி நேரத்தில் மீனம்பாக்கத்தில் போய் நான் லண்டனுக்கு விமானம் ஏற போகிறேன். எல்லாம் பார்த்தாச்சான்னாரு. பார்த்தாச்சுன்னா. திருவண்ணாமலைக்கு போனியான்னு கேட்டார். போனேன்னு சொன்னார். கோயிலெல்லாம் பார்த்தேன்னு சொன்னார். அங்கே ஒரு முனிவர் இருக்கார், பார்த்தியான்னு கேட்டார். இல்லைன்னார். அப்போ நீ இந்தியாவை தெரிஞ்சுக்கலையேன்ட்டார். நீ போய் அந்த முனிவரை பார் அப்படின்னார். அவர்தான் பகவான் ரமணர் அவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். எப்படி கணித மேதை ராமானுஜம் என்ற ஒரு தமிழனை ஹார்டி என்ற ஒரு பேராசிரியர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அடையாளப்படுத்தவில்லை என்றால் கும்பகோணத்து ராமானுஜத்தை யாருக்கும் தெரியாது. எனவே இந்த பால் பிரிண்டன் அவர்கள் அண்ணாமலையாரிடம் தரிசித்த பிறகு பகவான் ரமணரிடம் போய் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு அங்கேயே தங்கி அண்ணாமலையாருடைய அருளால்
ரமண பகவானுடைய வாழ்க்கையை ஆங்கிலத்திலே உலகம் முழுதும் தெரிய செய்தார். அண்ணாமலையாருடைய அருள் என்பது சாதாரணமல்ல. எனவே பால்பிரண்டன் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். அவர் அருளால் தான், அவர் எழுதிய அந்த கட்டுரைகளால் தான் உலகமே தெரிந்து கொண்டது பகவான் ரமணரை. அடுத்ததாக பால்பிரண்டன் எழுதியதை வைத்து பீர்பால் சகானி டாக்டர் என்ற ஒருவர் இந்த பழமையான நிலங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்பவர். அவர் என்ன சொல்றார், இந்த உலகத்திலேயே மிகவும் பழமையான இடம் திருவண்ணாமலை. 360 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எவ்வளவு? 360 கோடி ஆண்டுகள். அதாவது மிகப்பெரிய ஆழிப்பேரலை என்ற சுனாமி வந்து அப்பொழுது எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது, அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்திலிருந்து தான் வங்காளம், இலங்கை எல்லாம் பிரிந்தது, நேபாளம் எல்லாம். அந்த இதில் அழிந்து போனது இளமுரியா கண்டம் என்ற ஒன்று. அந்த இளமுரியா கண்டத்தினுடைய ஒரு பகுதி தான் திருவண்ணாமலை என்று எழுதியிருக்கிறது. இந்த மண் ஆய்வு செய்து அப்படி உலகத்தில் உள்ள வரலாற்று ஆய்வாளர்களெல்லாம் திருவண்ணாமலை எவ்வளவு பழமையானது என்று எழுதியிருக்கிறார். நம்முடைய திருவாசகத்திலே சொன்னதைப் போல முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள், பழசுக்கு விட பழசு, புதியதற்கு புதியதுன்னா இப்பொழுது நியூஸ் 7 தமிழில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழகாக இந்த கூட்டத்தில் நெரிசலில் மிதிப்படாமல் வீட்டிலையே உட்கார்ந்து அழகாக ஏசியில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன அந்த தீபத்தில் செய்த அந்த வடையும் அந்த முறுக்கையும் சாப்பிட்டுக்கிட்டே இங்கே தரிசனம் பண்ணுறாங்களே, அவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. இது எதால் வருது? பின்னை புதுமைக்கும் புதுமையான. அதை விட விமானத்தில் போகின்றவர்கள் கைபேசியிலே பார்த்து கொண்டு போகிறார்கள். எல்லா காலத்திற்கும் நிலையாக இருக்கக்கூடிய அருட்பெரும் கடவுள். அவன் காலம் கிடந்தவன். எனவே கடவுள் தான் காலபேரவர் என்று சொல்லுகின்றார்.